ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி வந்து நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின் போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னாம எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு வந்து பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களாம் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாமா மேம்? அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? தனுசை பொறுத்த வரைக்குமா சனி பகவான் லார்ட் ஆஃப் 2 and 3, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நம்ம மீனத்துல பயிற்சி ஆகி இருக்கிறது வந்து பாருங்க, மீனம் இவங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்துல சனி வந்து அமர்ந்து இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனி என்ன மாதிரி பலன்களை கொடுப்பான்? அதுல 50% அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்துல கொடுப்பான். 6ஆம் மாசம் வரைக்கும் இவங்க ஒரு சில விஷயத்துல உஷாரா இருக்கணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறமும் உஷாரா இருக்கணும். பட் கெடு பலன்கள் அப்படின்றது கம்மி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் 1/6/2026 பயிற்சி ஆகுறாரு. அவரோட பார்வை சனி மேல படியுது. சரி, இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய தனுசுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா சில பல குறைபாடுகள், உடல் சார்ந்த குறைபாடுகள், முக்கியமா கை கால் வலி, மூட்டு வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், கழுத்து எலும்பு வலி, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். 2வது, வேலை செய்யற இடத்துல ஒர்க் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஹையர் அபிஷியல் இந்த வேலையை, இந்த டார்கெட்டை இதுக்குள்ள முடிச்சு கொடு அப்படின்பா. கீழே வேலை செய்யறவங்க செய்யவே மாட்டான். அப்ப நடுவுல நம்ம மாட்டிக்கணும், மத்தளத்துக்கு 2 சைடும் அடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும். சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்டல் ப்ரெஷரா எடுத்துக்க கூடாது. நீ இந்த டார்கெட்டை கொடுக்குற, இவன் செய்ய மாட்டேன்றான், அவனை தூக்கிட்டு வேற ஆளை போட்டு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். ஆமா, ஸ்மூத்தா இதை என்ன பண்ணா இதை சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா தனுசு வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். பெருசா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, ஆத்திரப்பட மாட்டாங்க. அவங்களுக்கே புத்திசாலித்தனம் ஜாஸ்தி உண்டு. ஆனா இந்த காலகட்டத்துல இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதனால அதை ஓவர் கம் பண்ணும். 2வது. 3வது, நம்ம ஃபேமிலியில நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாவே தனுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆசான். அப்ப ஒரு தனுசு ராசி பர்சன் அப்படின்னா அவங்களால பயனடைஞ்சவங்க குறைஞ்சது சில 100 மக்களாவது இருப்பாங்க. ஒரு நல்ல ஆசான் அப்படின் போது உபயராசி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட அறிவு எனக்கு மட்டும் இல்ல, என்ன ஹெல்ப்னு கேட்டா நான் தெளிவா சொல்லி கொடுப்பேன். இதுதான் வந்து குருனோட ஒரு கேரக்டர். குரு தானே உங்களோட ராசி அதிபன். இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் தனுசுக்கு அவங்க வீட்டுல பெருசா நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. ஊரே அவங்களை கேட்டு உருப்பட்டு இருக்கும், வீட்டுல இருக்கிறது உருப்பட்டு இருக்காது. ஏன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஃபேமிலியில அப்படிதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். சரி விடு, நீயா வந்து நான் சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிறியானா நல்லது, இல்லைன்னா பட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுடணும் தனுசை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லிட்டோம், ஆரோக்கியத்துல குறைபாடு, கவனம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, கவனம் அப்படின்னு. நெய்பர்ஸோட பெருசா நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. அதை கொஞ்சம் நம்ம அதை பெருசா கண்டுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்காங்க அப்படின்னா போதுமா, சனி பெருசா கெடுக்க மாட்டான். கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த காலகட்டத்துல? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்மா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஒரு எஸ்ஏ கேட்டா நான் 2 பாயிண்ட தெரிஞ்சு ஒரு எஸ்ஏவே எழுதுவேன் அப்படின்னா நீ கடைசி ஒரு 5 மார்க், இந்த 5 மார்க் பிரீஃப் ஆன்சருக்காவது அளவாவது படிச்சுக்கோ, நீ எஸ்ஏ எழுதலாம். நீ 1 வேர்டுக்கானது எஸ்ஏல எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது. ஒரு
நம்ம வந்து ஒரு பிரீஃப் ஆன்சருக்காக நீ படிச்சு வச்சா கூட நீ பாஸ் பண்ணிடுவ, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நான் இதை செஞ்சு கொடுத்துடுறேன், இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துக்கோங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா அந்த நான் பொண்ணுக்கு பின்னாடி guarantee ஏகப்பட்ட, ஆமா இவங்க சொல்லி இருப்பாங்கம்மா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏகப்பட்ட எஃபில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்டால ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம மாட்டிப்போம். வாக்கு நீ கொடுக்க தானே சொன்ன. நீ தானே சொன்ன, அப்ப நீ என் குடும்பத்தை கெடுக்கணும்னே இந்த பிள்ளைய கட்டி வேணும்னே கொடுத்தியா பண்ணியிருக்க. அப்படின்ற மாதிரி வரும். சோ அதுல கவனம் அப்படின்றது. கண்டிப்பா மேம். இப்போ மாணவர்களுக்கு சொல்லிட்டீங்க, அதே போல திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்துல கவனம் வேணும், ஹெல்த்ல கவனம் வேணும். இவங்களும் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி விஷயத்துல, ஃபேமிலியோட இருக்க திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லம்மா, ஃபேமிலி விஷயத்துல பெருசா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பி பொண்டாட்டி இருக்கலாம், அண்ணன் பொண்டாட்டி இருக்கலாம், பெருசா அவங்க கிட்ட இவங்க தலையிடுறது அப்படின்னு வேணாம். அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா கூட நம்ம தலையிட்டு நம்ம தான் கெட்ட பேர் எடுத்துப்போம். நாளைக்கு பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்துல எப்பவுமே நம்ம தலையிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபேமிலி விஷயத்துல இவங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. கண்டிப்பா மேம். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல எந்த கடவுளை வணங்கலாம், அதே போல என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். தனுசா நீ சிவனை வழிபாடு பண்ணு, சிவனை வழிபாடு பண்ணா நீ கேரண்டியா முன்னேறுவ. நீ கேரண்டியா உன்னை சுத்தி எந்த கெடுதலும் வராது, கெடுபலன்களும் கொடுக்கக்கூடிய நிலைமையில பிளானட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அமைதியாயிடுவாங்க. இதுதான் வந்து கரெக்டான வழிபாடுமா. இவங்க வந்து சிவ வழிபாடு பண்றது மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். சிவ வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.